திருவிழாக்கள் நம் பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியமானவை. தமிழர் திருவிழாக்கள் அனைத்தும் பௌர்ணமியை ஒட்டி வருபவை. தைப்பூசம் என்பது தென்னிந்தியர்கள் வாழும் நாடுகளில் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழா ஆகும். தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகும். முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினம் என்பர். தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும். தைப்பூசம் விழாவானது பழங்காலந்தொட்டே தமிழகத்தின் முருகன், சிவன் கோவில்களில் கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக பொருந்திய தைப்பூசம் ஆடி உலக பொலிவெய்த என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோவில்களில் கூத்துகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி 4 நாட்கள் கூத்துகள் நடந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவர். முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுக்கு பிறகு கோவிலில் அன்னதானம் வழங்கப்படும். மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம். பழனி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஒரு மலை கோவிலாகும். மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி 18 சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவபாஷாணத்தால் செய்து நிறுவியுள்ளார். இக்கோவிலில் தைப்பூசம் 10 நாட்கள் நடைபெறும் முக்கிய விழாவாகும். 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும். முருகன் தன் 2 துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் பவனி வருகிறார். 10ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெறுகிறது. தைப்பூசத்தன்று மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கை. பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருகிறார்கள். நேர்த்திக்கடனாக முருகனுக்கு காவடி எடுக்கிறார்கள். பக்தர்கள் பல நாட்கள் விரதமிருந்து காவடி எடுக்கிறார்கள். காவடி எடுப்பவர்கள் வரும் வழிகளில் பாடும் பாடல்கள் காவடி சிந்து என்று அமைக்கப்படுகின்றன. காவடிகளில் பல வகை உண்டு. முருகன் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூச திருநாளாகும். திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையை திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய அற்புதம் நடைபெற்றது தைப்பூச நன்னாளில்தான். பூச நாளில் புனித நீராடி ஈசனை பணிவது தென்னக மக்களின் வழக்கம் என்பதை பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே என்று பெருமையோடு கூறுகிறார் திருநாவுக்கரச பெருமான். திருவிடை மருதூரில் தைப்பூச நாளில் புனித நீராடுவதன் பெருமையை சம்பந்தரும் பாடியுள்ளார். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச திருநாளில் முருகன் குடியிருக்கும் கோவில்களுக்கு பாத யாத்திரை செல்வதும், காவடி சுமப்பது, வேல் குத்துதல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக் கடன்களை செய்வதும் பக்தர்களின் வழக்கம். இந்நாளில் வேண்டி வழிபடும் அன்பர்கள் கல்வி, செல்வம், ஞானம் 3லும் சிறந்து விளங்குவர் என்பது ஐதீகம்.